எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 41வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு நிலவாசலுக்கும் விளக்கேற்றிட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க. இன்றைக்கி சிவன் பிருகு முனிவரை பற்றி ஒரு குட்டி கதை. சிவன் சப்த ரிஷிகளுக்குமே யோகாவை பற்றி முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு காந்தி சரோவர் ஏரியில். இதில் பார்வையாளராக பார்வதி தேவியும் வராங்க. ஆனால் பிருகு முனிவர் டெய்லி வழக்கம் போல் சிவனை ஒரு தடவை சுற்றி வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ பார்வதி தேவி பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிவனை மட்டுமே சுற்றி வராரு. இதை பார்க்குறாங்க பார்வதி தேவி. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை இது. உடனே சிவன் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெருக்கமாக உட்காடுறாங்க. இப்போ பிருகு முனிவர் தன்னை எலியாக மாற்றிக்கிட்டு சிவனை மட்டுமே சுற்றி வராரு. திரும்பவும் இவங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது, எரிச்சலாக வருது. உடனே சிவன் சமாதானப்படுத்துறதுக்கு தன்னோட மடியில் அமர வச்சுக்கிட்டாரு. ஆனால் இப்போ அவர் பறவையாக மாறி சிவனை மட்டுமே சுற்றி வராரு. திரும்பவும் பார்வதி தேவி கோவப்படுறாங்க. அந்த கோபத்தை இழுத்து தனக்குள்ள ஒரு பாகமாக அர்த்தம் அறியா மாறிட்டார். இப்போது பிருகு முனிவர் தேனியாக மாறி வலது காலை மட்டுமே சுற்றி வராரு. சிவனுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. தன் மேலே எந்த அளவுக்கு ஒரு பக்தியாக குழந்தைத்தனமாக இருக்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ யோகான்றது ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை, மனுஷனோட நலனுக்கானது. உடல், மனம், உணர்ச்சி, சக்தி நிலை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பு தான் இது. தெய்வீகத்துக்கு ஒரு ஏணிப்படி, உங்களையே படிக்கல்லாம் உச்சபட்ச தன்மையாக மாற்றக்கூடிய தன்மை தான் யோகா அப்படின்றாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணால் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.